ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெவல்யூஷன் டைம். இன்னைக்கு ஆகஸ்ட் 15, ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இது வந்து 79th இண்டிபெண்டன்ஸ் டே. இது வரையும் ஒரு 78 இயர்ஸ்லாம் நம்ம வெறும் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அதோட நம்ம முடிச்சுப்போம். பட் இன்னைக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது, தட் வி ஆர் ரியலி இன் அ இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. அதாவது நம்ம உண்மையாலே ஃப்ரீடமா இருக்குமா? பாத்தீங்கன்னா, சென்னையில சானிடைசேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து 13 நாளா போராடினாங்க. 13 நாளா போராடின அந்த மக்களை நைட்டோட நைட்டா மிட் நைட்ல வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால் ஃப்ரீடம் அப்படின்ற கொஸ்டின் வந்து இந்த இடத்துல ரைஸ் ஆகுது. ஸோ அன்னைக்கு என்ன நடந்துச்சு, 13ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்றதை இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்ப்போம். லெட்ஸ் பிரேக் டவுன் எவ்ரிதிங் இன் திஸ் வீடியோ. அதாவது பாத்தீங்கன்னா கரெக்டா 13ஆம் தேதி வந்து ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வருது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒர்க்கர்ஸ் வந்து இங்க ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து எந்த விதமான பர்மிஷனும் கொடுக்கல. சோ உடனடியா அந்த இடத்த விட்டு நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு வந்து 13th அன்னைக்கு ஹைகோர்ட்ல இருந்து வாதத்துல வந்து வர ரிசல்ட்டா அது சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து கார்ப்பரேஷனுக்குள்ள இந்த போராடுற மக்களுக்கும் கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எல்லா பேச்சுவார்த்தையுமே வந்து வெற்றியை கொடுக்கல. எல்லாமே வந்து தோல்விதான் கொடுக்குது. எல்லாத்துக்குமே வந்து இவங்க வைக்கிற டிமாண்ட் வந்து அவங்க எதுவுமே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. சோ மக்கள் வந்து நாங்க கலைஞ்சு போக மாட்டோம், நாங்க இங்கதான் போராடுவோம் அப்படின்றத வந்து சொன்னாங்க. சரியா பாத்தீங்கன்னா ஒரு 5:30 இருக்கும் அந்த டைம். நாங்களும் அந்த இடத்துல தான் இருந்தோம். 5:30 பாத்தீங்கன்னா 2 சைடுமே பேரிகார்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பஸ்லாம் உள்ள வந்துச்சு. ஆனா வந்து அங்க அரெஸ்ட் நடக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா, அங்க 2 லீடர்ஸ் இருந்தாங்க. டாக்டர் தமிழிசை இருந்தாங்க. அப்புறம் வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்களும் இருந்தாங்க. இவங்க வந்து அவங்களுடைய கட்சி சார்பா எல்லாருமே வந்து அங்க ப்ரொடெஸ்ட்ல கலந்ததுனால எந்த விதமான அரெஸ்ட்டுமே அங்க நடக்கல. பட் வந்து அரெஸ்ட் நடக்கல அப்படின்னோனே இவங்க இந்த 2 லீடர்ஸுமே மூவ் பண்ணி போனதுக்கு அப்புறமா நைட் டைம்ல பப்ளிக்குடைய கிரௌடும் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 11:30, 12 அந்த டைம்ல திருப்பி அதே மாதிரி 2 சைடு பேரிகார்ட க்ளோஸ் பண்ணி பஸ்ஸ உள்ள எடுத்துட்டு வந்து மக்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் வந்து எதனா குற்றம் செஞ்சவங்களா? அப்படின்ற கொஸ்டின் இங்க ரைஸ் ஆகுது. ஏன்னா வந்து எப்படி ஒரு கிரிமினல்ஸ ட்ரீட் பண்ணணுமோ, அதே மாரி ட்ரீட் பண்ணிருக்காங்க போலீஸ். அவங்க வந்து ஒரு மக்கள அவங்களுடைய உரிமைக்காக போராடினாங்க. நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க போராடின மக்கள அந்த நைட்ல வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு பஸ் விட்டுருப்பாங்க. அதாவது விடியல் பயணம், அதாவது பெண்களுக்கு இலவசம் அப்படின்ற ஒரு பஸ் விட்டுருப்பாங்க. அதே பஸ் எடுத்துட்டு வந்து அதே பெண்களை ஏத்திட்டு போறாங்க. இதுதான் அந்த விடியல் பயணமா? அப்படின்னு வந்து மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து பெரிய இஷ்யூவா வந்து தமிழ்நாட்டுல இப்போதைக்கு பேசப்பட்டுட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அரெஸ்ட்டுக்கு வந்து பல கட்சி தலைவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, நீங்க இது லீகலா பாத்தீங்கன்னாலுமே ஒரு சராசரி மனுஷன் அறவழியில, அதாவது மக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாம போராடுறதுக்கு வந்து பர்மிஷன்லாம் எதுவுமே இல்ல. அதாவது தங்களுடைய குரலை வெளிப்படுத்துறதுக்கு எந்த விதமான பர்மிஷன் வாங்கக்கூடாதுன்றதுதான் சட்டம் சொல்லுது. இதே வந்து அந்த இடத்துல ஒரு 144 ஆக்ஷன் அப்படி எதனா இருந்தாதான் ஒரு முறையான பர்மிஷன் வாங்கணும் கோர்ட் கிட்ட இருந்து போராடுறதுக்குன்றது தான் வந்து ரூல்ஸ். பட் அதை தாண்டியுமே வந்து மக்கள் அந்த இடத்துல இருந்து காலி பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தினால ஒரு பொதுநலன் வழக்கை தொடுத்து, அதாவது நடைபாதையில உட்காந்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு யாரோ ஒருத்தர் இண்டிவிஜுவல் அந்த கேஸ போட்டதா சொல்லி அந்த கேஸுக்கு ஒரு தீர்வை கொடுத்து அந்த இடத்துல இருந்து ஒரு கிட்டத்தட்ட கரெக்டா ஒரு 45 மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த இடத்துல இருந்து மொத்த மக்களையும் காலி பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வேற எதுக்கும் அவங்களுக்கு அந்த இடம் தேவைப்படுது. அதாவது ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க. சோ அந்த இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கமா கூட இருக்கலாம். அந்த இடத்துல இருந்து மக்களை காலி பண்ணணும் அப்படின்ற எண்ணம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கோவிட் காலத்துல ஒரு ஹீரோவா இருந்தவங்க இன்னைக்கு வந்து ஒரு கிரிமினல்ஸா ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுக்கு வந்து உண்மையா கவர்மெண்ட் வந்து பதில் சொல்லணும். அண்ட் இதுதான் வந்து எல்லாம் பப்ளிக்காலும் இப்ப பேசப்படுது. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துல நிறைய அட்வொகேட்ஸும் கலந்துருந்தாங்க. அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பெண்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா பதில் சொல்லணும்ன்றதுதான் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இது வந்து வெறும் அரசியல் மட்டும் இல்ல. அதாவது இது பாத்தீங்கன்னா மக்கள் குரல் எழுப்பும் போது அரசு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் இது. அதாவது ஒரு சாட்சி. அதாவது மக்கள் எங்களுக்கு இது வேணும், எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு வெளியில எடுத்து ஒரு குரல் கொடுக்கும் போது அரசு இப்படிதான் அவங்களை ட்ரீட் பண்ணுதா அப்படின்றது வந்து ஒரு உண்மையான ஒரு எடுத்துக்காட்டா இந்த சம்பவம் வந்து இப்ப நடந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. பட் இதுதான் சமத்துவமா? இதுதான் வந்து நீதியா? அதாவது நம்ம வந்து 200 வருஷம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்தோம். பட் அதுல இருந்து நம்ம மீண்டு 78 வருஷம் ஆகுது. பட் இன்னைக்கும் வந்து நம்ம ஒரு போராட்ட நிலைமையில தான் இருக்கோம். நம்மளுக்கு உண்மையான ஃப்ரீடம் இருக்கா? இல்ல. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்த இஷ்யூஸா இருக்கட்டும், அஜித் குமார் இஷ்யூவா இருக்கட்டும், கவின் இஷ்யூவா இருக்கட்டும், இப்ப நடந்துட்டு இருக்க இந்த ப்ரொடெஸ்டா இருக்கட்டும், அது மட்டும் இல்ல. ரீசெண்டா வந்து ராகுல் காந்தி கூட சொல்லியிருந்தாரு இந்த ஃபேக் ஓட்டர்ஸ் பத்தி. ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் நடக்குதா? அதுவும் இல்ல. பட் இவ்வளவு நடக்குது. பட் வி ஆர் இன் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா? அப்படின்ற கொஸ்டின் வந்து எல்லா இஷ்யூஸ்லயும் வந்து ரைஸ் ஆகுது.
பட் என்னைக்கு இது உண்மையான இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி ஆகும்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்னைக்கு வந்து போலீஸ் வந்து நம்மளுக்கு சேஃபஸ்ட்ன்னு தெரியுதோ, என்னைக்கு வந்து ஒருத்தருடைய பிறப்பால அவன் வந்து மேல கீழன்னு பிரிக்காத ஒரு காலம் வருதோ, என்னைக்கு வந்து மக்களுடைய குரலுக்கு ஒரு நீதி கிடைக்குதோ, அன்னைக்குதான் உண்மையான இண்டிபெண்டன்ஸ் டேவா நம்ம வந்து அனுசரிக்க முடியும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இவ்வளவு நடந்துருச்சு. பட் என்னைக்கு நம்ம இது உண்மையான ஃப்ரீடம் நீங்க பாத்தீங்கன்னா, என்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ரீயா இருக்கோம், என்னைக்கு நம்ம ஒரு டிக்னிட்டியோட இருக்கோம், என்னைக்கு நம்மளுக்கு எல்லா ஜஸ்டிஸும் கிடைக்குதோ, அன்னைக்குதான் உண்மையான சுதந்திரம். அதாவது மக்கள் நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க. பட் நம்மளுடைய குரலை எழுப்புனாதான் வந்து அரசுக்கும் கேட்கும். இப்ப யார எதிர்த்து நம்ம போராட்டம் பண்றோம்னா, அரசா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இஷ்யூவா கூட இருக்கலாம். அவங்களுக்கு கேட்கணும்னா நம்மளுடைய குரல் வெளியில வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் அதுக்கான நீதி கிடைக்கும். இந்த இடத்துல ஒர்க்கர்ஸ் உடைய குரல் வந்து அடக்குமுறையால வந்து அதாவது போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய குரலை கேட்காதபடி பண்ணிட்டாங்க. பட் மக்களாகிய நம்ம வந்து நம்மளுடைய குரலை கொடுத்துட்டே இருப்போம். லெட் அவர் வாய்ஸ் பி தி அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் மூலியமா கன்ஃபார்ம் இந்த போராட்டம் வெற்றி அடையும் நம்புவோம். மக்களாகிய நம்ம வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம் இந்த ஒர்க்கர்ஸ்க்காக. தேங்க்யூ. இந்த ப்ரொடெஸ்ட் நடந்தது வந்து நெக்ஸ்ட் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி எந்த ப்ரொடெஸ்ட்டுமே இல்லாம நம்ம ஃப்ரீயா இருப்போம் நம்ம நம்புவோம். ஜெய் பீம்.